விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வழக்கம் போலவே நம்ம ஏப்ரல் 1 15 வரைக்குமான தேதி காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாபார தொழில் முனைவோர்களுக்குமான காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு பணங்காசை தரக்கூடிய தேதிகளாக அமையும், பண வரவுக்கான நாளாக அமையும். ஒரு சில தேதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தயவு செய்திடாதீங்க அப்படின்னு வரும். ஒரு சில காலங்கள் பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நன்மை தரக்கூடிய காலங்களாக அமையும். அது எல்லாத்த பற்றியுமே நம்ம விரிவாக இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். எந்தெந்த தேதிகளை நான் சொல்லியிருக்கணும் அதை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அதற்குரிய விஷயங்களை நீங்கள் செய்து வந்தால் வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்காகவே உங்களுடைய வியாபார பெயரை இலவசமாக சரிபார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் உங்களுடைய பிஸ்னஸ் நேம் கரெக்டாக இருக்கா இல்லையா, இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் உங்கள் மனைவியோடைய பேரில் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதியையும் பிஸ்னஸ் நேமையும் அனுப்புங்க. ஒரு சில பேர் தன்னுடைய கணவருடைய பேரில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவருடைய பிறந்த தேதியும் அவங்களோட அந்த பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா யார் ஓனராக இருக்காங்களோ அவங்களுடைய தேதிக்கும் கூட்டிய நிற்கும் அந்த பிஸ்னஸ் நேம் சரியாக இருந்தால் தான் முழுமையான லாபங்களை தரும். அப்படி தரலைன்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய இலவச பொது பலன்களை தருவேன். அதை பற்றின குறிப்பை இறுதி பகுதியிலையும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. குருவுக்குரிய 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் 1, 2025 முதல் 15 ஏப்ரல் 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலில் இந்த மாதத்தில் பொறுத்தவரை உங்களுக்கு இந்த முதல் 15 நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றமான காலமாகவே அமையுதுன்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது, நிறைய வரவேண்டிய தொகைகள் சேர்வது, ஏதேனும் ஒரு வகையில் ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி உங்கள் வியாபாரம் செல்வது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நடக்கும். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு பணம் காசு சேர்வதற்கான மிக அற்புதமான நாளாக 3ஆம் தேதி அமைகிறது. 3 ஏப்ரல் 2025 உங்களுக்கு இதுவரை நிலுவையாக இருந்த தொகை கைக்கு சேரும். அது பெரிய முன்னேற்றங்களை தரும், உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக அது அமைகிறது. அதற்கு அடுத்தபடியாக 9 ஏப்ரல் 2025 இந்த தேதியில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை புதிதாக நீங்கள் துவங்குவதாக இருந்தால், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதாக இருந்தால் அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும், ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் தேதி தெய்வ பலத்தால் உங்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள். 12 ஏப்ரல் 2025 நீங்கள் சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று நீங்கள் பூஜை செய்வது அப்படிங்கிறது வியாபார ரீதியான வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல்களை உங்களுக்கு அதிகப்படுத்தும். அதே 12 ஏப்ரல் 2025 அன்று பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையறதுனால ஒரு இடத்தில் இருந்து டிராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு சென்று உங்களுடைய வியாபாரத்தை பேசி முடிப்பதோ அல்லது உங்கள் வியாபாரத்திற்கான பிரான்ச் ஆஃபீஸை பார்ப்பதோ இது எல்லாமே மிகப்பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் அமையுது. சரி, எந்த நாளில் எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த 4 அப்படிங்கிற தேதி பார்த்திங்கன்னா உங்கள் கேலண்டர் முகூர்த்த தேதியாக போட்டிருக்கும். அதற்காக நிறைய பேர் போயிட்டு அந்த முகூர்த்த தேதியில் ஒரு புதிய கணக்கு துவங்குவதோ, ஒரு புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுவதோ, புதிய ஒரு பிஸ்னஸ் எடுப்பதோ செய்வாங்க. தயவு செய்து அந்த தவறை செய்யாதீங்க. அன்றைய தினம் உங்களுக்கு பொருந்தாது. அன்றைய தினம் உங்களுக்கு ஃபெயிலியர்ஸை கொடுத்துரும், நஷ்டங்களை ஏற்படுத்தும். முடிந்தவரை அந்த தேதியில் ஏதேனும் முக்கியமான மீட்டிங் இருந்தால் கூட அதை தள்ளி வைங்க, ஒரு நாள் தள்ளி வைங்க, அது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். பட் இப்போ நான் சொன்ன இந்த 4 வரக்கூடிய 4 ஏப்ரல் 2025 அதே போல் 8 ஏப்ரல் 2025 தேதியும் நீங்கள் அறவே ஒதுக்கிடுங்க. அந்த தேதியில் எதுவுமே செய்யாதீங்க. 13 ஏப்ரல் 2025 நீங்கள் ஒதுக்க வேண்டிய ஒரு தினம். அந்த தேதியில் எதுவுமே செய்யாதீங்க. மீறி செய்தீர்கள் என்றால் நஷ்டங்களே மிஞ்சும். உங்களுடைய முயற்சிக்கேற்ற 1% வெற்றி கூட உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும்.
குருவினுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமி அமாவாசை தினங்களில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வியாபார ரீதியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீங்கள் மற்றொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளை கடைப்பிடிங்க. 5, 14, 23 உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய தேதிகள். அதே போல் 3, 12, 21 உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய தேதிகளாக அமையும். இந்த ஏப்ரல் 1 15 வரைக்குமான காலகட்டத்தில் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகமாகவும் தோல்வி வாய்ப்புகளை மிக குறைவாகவும் நீங்கள் வைத்துக்கொள்வீர்கள். ஸோ தட் உங்களுக்கான சக்ஸஸ் ப்ராபபிலிட்டிஸுங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது அது லாபங்களையே தரும், வெற்றிகளையே உங்களுக்கு கொடுத்து பரிசளித்து உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கான இலவச பலன்களுக்கான குறிப்புகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு வாங்க. இந்த பகுதியை பார்த்த உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நேம் நன்றாக அமைந்திருந்தால்தான் உங்களுக்கு 100% லாபங்கள் அப்படிங்கிறதே கிடைக்கும். அப்படி அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இலவசமாக நான் சரிபார்த்து தரேன். அப்படி அமையலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே என்னுடைய பொது பலன்களில் நான் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி நான் விளக்கமாக சொல்லுவேன். பட் காரணமின்றி காரியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுடைய பிஸ்னஸ் டல் அடிக்கும். ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுக்கு லாபங்கள் சரியாக வராமல் இருக்கும். அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ யார் பேரில் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய நேம், அப்புறம் பிஸ்னஸ் நேம், இது 3த்தையுமே எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண் இருக்குது, நீங்கள் அனுப்புங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நேம் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய இலவச புது பலன்களாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன முயற்சிகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸை நோக்கி போகும், அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் 100% உங்களுக்கு அடையும் அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக அதில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிஸ்னஸ் நேம், குறிப்பாக சொல்லணும்னா பிஸ்னஸ் ஓனருடைய டேட் ஆஃப் பர்த், பிஸ்னஸ் நேம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.